வெள்ளரிக்காவை ஒரு காயாக மிதித்து எப்படி குழம்புல போடுறது? ஏற்கனவே சுரக்காய் சவுச்சவெல்லாம் வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். அப்படி தாங்க நினச்சிட்டு இருந்தேன் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும். மேங்களூரியன் ஸ்பெஷல் குக்கும்பர் தம்புளி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேங்காய் ஒரு அரை கப் துருவி சேர்த்துக்கிட்டாலும் சரிதான். பச்சை மிளகா 1 பெரிய சைஸில், பூண்டு ஒரு 3 பல், மிளகு ஒரு டீஸ்பூன், வெள்ளை எள்ளு ஒரு டீஸ்பூன். இதை நல்லா ட்ரையாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி. வெள்ளரிக்காய் நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸில் எடுத்திருக்கேன். நீங்கள் 2 மீடியம் சைஸ் வெள்ளரிக்காய் கூட எடுத்துக்கோங்க. நல்லா தோலெல்லாம் சீவிட்டு அரைப்படுற அளவுக்கு நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்த தேவையில்லை, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் ஒரு மண் சட்டியில் மாற்றிக்கிறேன். குளிர்ச்சிக்காக தாங்க. மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இதில் தயிர் 1 கப், 3/4 கப் தண்ணி, மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் உங்களுக்கு தேவைக்கேற்ற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதாங்க. கடைசியாக தாளிக்கிறோம். எண்ணெய் 3 டீஸ்பூன் விட்டு, கடுகு 1 டீஸ்பூன், கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா சீரகம் 1 டீஸ்பூன். சீரகம் நல்லா பொரியட்டும். உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன். பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். குண்டு மிளகா ஒரு 6, கருவேப்பிலையில் ஒரு கொத்து. அவ்வளோதாங்க. நல்லா வதக்கி குழம்புல சேர்த்துக்கோங்க. ரொம்ப அட்டகாசமான ஒரு ரெசிபி இது. நீங்கள் சும்மாவே ஒரு டம்ளரில் ஊற்றி குடிக்கலாம். ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். நல்ல வெயில் காலத்தில் சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு ஒரு அப்பளமோ ஒரு ஆம்லேட்டோ என்ன பொரியல் வேணால் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஃப்ரை பண்ணி சோயா எடுத்திருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.